ஹாய் நண்பர் அன்பீஸ் யூபிஐ மூலமாக நமக்கு புது சேவை கிடைக்க போகுது. இனி உங்கள் பிஎஃப் தொகை எடுக்கணும்னா 2 நிமிஷம் போதுங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. மாத சம்பளம் வாங்கக்கூடிய கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கு ஒரு செம்ம குட் நியூஸ் தான் வந்திருக்கு இது. வழக்கமாக நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து இருக்கிற பணத்தை எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஆன்லைனில் அப்ளை பண்ணி பல நாட்கள் பார்த்தீங்கன்னா காத்திருப்போம் இல்லையா? இனிமேல் அந்த கவலையே வேணாம். வெறும் 2 நிமிஷத்தில் ஆமாங்க, வெறும் 2 நிமிஷத்தில் உங்கள் பிஎஃப் பணத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வசதி வரப்போகுது. அதுவும் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற அந்த யூபிஐ மூலமாகவே இதை செய்யலாம் சொல்கிறாங்க. நம்ம மத்திய அரசுடைய இந்த அதிரடி திட்டம் என்ன? இது எப்போ அமலுக்கு வரும்? முழுசாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இபிஎஃப்ஓ உறுப்பினர்களாம் அவங்க பணத்தை அவசர தேவைக்கு எடுக்கணும்னா அது ஒரு பெரிய செயல்முறையாக இருக்குது. மத்திய அரசு இதை டிஜிட்டல் இந்தியா திட்டத்தில் பல விஷயங்கள் மேம்படுத்தினாலும் இந்த பிஎஃப் பணம் பார்த்தீங்கன்னா எடுக்கிற விஷயத்தில் மட்டும் இன்னும் பழைய வேகத்தில் தான் இருக்காங்க சொல்லலாம். பொதுமக்களிடையே இது பெரிய பாரமாகவே இருந்துச்சு. ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் அதை அதிகாரிகள் சரிபார்த்து அப்ரூவ் பண்ண தாமதமாகுது. இதை மாற்றத்துக்காக தான் மத்திய அரசு இப்போது சூப்பரான ஒரு ஐடியா கையில் எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் சேவை, உடனடி வித்ட்ராவல் சேவை. அதாவது இனிமேல் ஜிபே, ஃபோன்பே இல்லை வேறு எந்த யூபிஐ மூலமாகவும் சரி உங்கள் பிஎஃப் பணத்தை நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஒரு மூத்த அதிகாரி கொடுத்த தகவல் படி பார்த்தீங்கன்னா இந்த புது வசதி இன்னும் 3 மாதத்தில், அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து தொடங்கும் சொல்கிறாங்க. இதற்காக தொழிலாளர் அமைச்சுக்கு ஒரு புது கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்களாம். சரி, இது எப்படி வேலை செய்யும் நீங்கள் கேட்கலாம். நம்ம பிஎஃப் கணக்கில் இருக்கிற மொத்த பணத்தையும் நம்மால் எடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட பகுதி தொகை மட்டும் நம்ம எதிர்கால சேமிப்புக்காக லாக் செய்யப்பட்டிருக்கோம். இன்னொரு பகுதியை நம்ம அவசர தேவைக்காக எடுக்கலாம் சொல்கிறாங்க. புதுசாக வரப்போகிற இந்த வசதியில் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ தொகை உடனடியாக பரிமாற்றத்துக்கு தகுதியானதோ அந்த தொகை பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்க முடியும். வழக்கமாக கடையில் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுற மாதிரி உங்கள் யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணால் போதும். அடுத்த சில நொடியிலே பார்த்தீங்கன்னா பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்புறம் நீங்கள் ஏடிஎம்மில் போய் பணத்தை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், இல்லை டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த திடீர் மாற்றம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற முறையில் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்தாலும் அதை இபிஎஃப்ஓ ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரி மேனுவலாக சரிபார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இதனால் ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி சுமையும் அதிகமாச்சு, நமக்கும் பணம் கைக்கு வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆச்சு. இந்த தாமதத்தை தவிர்க்க தான் யூபிஐ அடிப்படையிலான சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இப்போ இதுக்கான சாஃப்ட்வேர் பிரச்சனையை சரி பண்ணுற வேலையில் விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு சொல்கிறாங்க. இந்த வசதி சுமார் 8 கோடி பிஎஃப் உறுப்பினர்களுக்கு பயனளிக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த யூபிஐ சேவையை நீங்கள் பயன்படுத்தணும்னா உங்கள் பிஎஃப் கணக்கில் கேஒய்சி, ஆதார், பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே கரெக்டாக அப்டேட் ஆகி இருந்தால் மட்டும்தான் இந்த யூபிஐ சேவையை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் நம்பர் ஆதார் கூட இணைக்கப்பட்டிருக்கணும், ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. ஸோ ஏப்ரல் மாதம் முதல் இந்த வசதி வரப்போகுது. அதுக்குள்ளே உங்கள் கணக்கு விவரங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு உங்கள் யூஏஎன் அக்கௌண்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். 2 நிமிஷத்தில் பிஎஃப் பணம் கிடைச்சா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புது திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸும் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.